ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். திருவாதிரை நோன்பு நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். முதல்ல திருவாதிரை நோம்போட சிறப்பு என்ன அப்படின்றத பார்த்துடலாங்க. திருமணமான பெண்கள் தங்களுடைய குடும்ப நலனுக்காகவும், கணவனுடைய நீண்ட ஆயுளுக்காகவும் இருக்கிற விரதம் தாங்க திருவாதிரை நோன்பு. சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரமான திருவாதிரை நாளில் இதை செய்யும்போது, சிவன் பார்வதியோட அருள் பெற்று குடும்பத்தில் என்றைக்கும் நல்ல மகிழ்ச்சியும் கணவன் மனைவி நல்ல சந்தோஷமாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறது தாங்க நம்பிக்கை. வீடு கிச்சன் எல்லாத்தையும் நல்லா சுத்தப்படுத்திட்டு நானும் தலைக்கு குளிச்சுட்டு க்ளீனாக வந்து தாங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையிலேருந்தே நம்ம விரதத்தில் தாங்க இருக்கணும். இரவு பூஜையை முடிச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும். இந்த முறை திருவாதிரை நட்சத்திரம் இரவு 8 மணிக்கு மேலே ஆரம்பிச்சதுங்க. ஸோ நான் பூஜை வேலையெல்லாம் ஒரு 3 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரசாதமெல்லாம் சமைச்சிட்டு சாமி கும்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். சாமி படத்துக்கெல்லாம் பூ வச்சுட்டு இப்போ அடுத்தது சமையலை ஸ்டார்ட் பண்ணுறேங்க. திருவாதிரை நோன்புக்கு முக்கியமாக நம்ம 2 பிரசாதம் செய்யணுங்க. ஒன்று திருவாதிரை களி, இன்னொன்று திருவாதிரை குழம்பு. திருவாதிரை குழம்பு செய்கிறதுக்கு தட்டைப்பயிரை முதல்ல ஊற வச்சுக்கிட்டேங்க. இப்போது இந்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான காய்கறிகள் எடுத்து வச்சுக்கலாம். இதில் 7லேருந்து 21 வகையான நாட்டு காய்கறிகள் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி 15 வகையான நாட்டு காய்கறிகள் எடுத்திருக்கேங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா அவரைக்காய், கத்திரிக்காய், சக்கரவள்ளிக்கிழங்கு, பிடிக்கருணை, புடலங்காய், கோவக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய், சொரக்காய், பெருநெல்லிக்காய், இஞ்சி, வாழைத்தண்டு, வாழைப்பூ, மொச்சப்பயிறுன்னு சொல்லுவோம், அது அவரைக்காய் மாதிரியே இருக்கும். அது முக்கியமாக போடணுங்க, அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பாவக்காய். இந்த மாதிரி ஒரு 15 வகையான காய்கறி எடுத்திருக்கேன். அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த திருவாதிரை நோம்போட இன்னொரு சிறப்பு என்னென்னா, திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வர அந்த நாளில் தாங்க நம்ம இந்த திருவாதிரை நோன்பு இருப்போம். நம்ம இந்த பௌர்ணமி நிலவை பார்த்துட்டு வந்து தான் நம்ம பூஜையே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் இந்த நாளை இவ்வளோ ஸ்பெஷலாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சிவபெருமான் தன்னோட ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்திய நாள் இதுதாங்க. ஆனந்த தாண்டவம் அப்படிங்கிறது நம்ம பிரபஞ்சத்தோட நடனத்தை குறிக்குங்க. இந்த பிரபஞ்ச நடனத்தை நிகழ்த்தி நடராஜர் கோலத்தில் காட்சி அளிக்கிற சிவபெருமானை நம்ம தரிசனம் பண்ணுறது தாங்க ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா தரிசனம் பார்த்துட்டு வயசான சுமங்கலிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கணுங்க. திருவாதிரை நோன்பு பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கிறேங்க. இப்போது ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு அதில் கடுகு, வெந்தயம், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிடலாங்க. இது கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்திக்கலாங்க. வெங்காயம், பூண்டு எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ நான் தக்காளி சேர்த்திக்கிறேங்க. தக்காளி சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி எல்லாம் சேர்த்திக்கலாங்க. காய்கறி எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாங்க. இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாங்க. நல்லா கலந்துட்டு இப்போது நான் தட்டைப்பயிறு ஊற வச்சதுக்கு பார்த்தீங்களா, அதை வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் எடுத்து இதோடு சேர்த்திக்கிறேங்க. சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திக்கலாங்க. கன்சிஸ்டன்சி பார்த்துக்குங்க எப்படி வேணும்ன்ட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குக்கர் மூடி போட்டு 3லேருந்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போது காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் துருவன தேங்காய் சேர்த்திக்கலாம்.
தேங்காய் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடுறேங்க. கலந்துட்டு ஒரு 2-3 கொதி வரட்டும். நல்லா குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா போதும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து நம்ம களி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. பச்சரிசியை நல்லா சுத்தப்படுத்திட்டு கல் எதாக இருந்ததுன்னா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க. பச்சரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அரிசி நல்லா வறுப்பட்டு கலர் மாறி வருங்க. இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு பொடிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது களிக்கு தேவையான வெல்லை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 டம்ளர் வெல்லம் சரியாக இருக்கும். 1.5 டம்ளர் வெல்லம் சேர்த்துட்டு இதில் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. பாகு நல்லா கொதித்து வரட்டுங்க. அதுக்குள்ளார நாம் இப்போது முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு முந்திரி சேர்த்துக்கலாங்க. முந்திரி ஃபஸ்ட்டு நல்லா வறுபடட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம திராட்சை போட்டுக்கலாம். இப்போ முந்திரி ஓரளவு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. திராட்சையை சேர்த்திக்கிறேங்க. அரிசி இந்தளவு நல்லா பிடிச்சிருக்கணுங்க. ரொம்ப நைஸாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கங்க. இப்போது நம்ம களி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வெல்லத்தை வடிகட்டி சேர்த்திக்கிறேன். வெல்லைப்பாகு சேர்த்திட்டு இதில் 3 ஏலக்காய் நல்லா தட்டி சேர்த்திக்கிறேங்க. ஏலக்காய் போட்டுட்டு இப்போ இது கூடவே ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ நமக்கு நல்லா அந்த ஸ்வீட்னஸ் எலிவேட் பண்ணி கொடுக்கும். ஒரு கொதி வந்ததும் இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்க அரிசி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணுங்க. முதல்ல நமக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வேக வேக நல்லா கெட்டிப்பட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. கைவிடாமல் கிளறி விடணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா அந்த அரிசியெல்லாம் வேகட்டும். இப்போ நல்லா அரிசியெல்லாம் வெந்து வந்துருச்சுங்க. இது கூட நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ நமக்கு சூப்பரான திருவாதிரை களி ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து இந்த பூஜைக்கு ரொம்ப முக்கியமான மஞ்சள் கயிறு ரெடி பண்ணிக்கலாங்க. மஞ்சள் கயிறெல்லாம் பூஜையில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு கணவர்கிட்ட கொடுத்து கழுத்தில் கட்டிக்கலாங்க. நம்ம சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் இருக்க சுமங்கலிகளுக்கு இந்த மஞ்சள் கயிறை நம்ம பிரசாதத்தோடு சேர்த்து கொடுத்துர்லாங்க. வாங்க போய் பௌர்ணமி நிலாவை பார்த்துட்டு வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். சிவபெருமானை போற்றி ஒரு 2 வரி பாடுறேங்க. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. அர்த்தநாரியாய் வித்தகன் செய்யும் அருணாச்சலனே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. நர்த்தனம் தாண்டவம் நாடகமாடும் நாகநாதனே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. அதிர்வும் நம சிவாயம். அசைவும் நம சிவாயம். நிலையும் நம சிவாயம். நிறைவும் நம சிவாயம். இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு இந்த விரதத்தை முடிக்கிறேங்க. திருவாதிரை நோன்பு பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் இன்னொரு சூப்பரான விலாகோடு உங்களை சந்திக்கிறேன்.